ஒன்னு சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தை உங்க வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அற்புதமான ஒரு துதி. அன்னாளின் ஆராதனை என்கிற தலைப்பின் கீழாக இந்த வசனங்களை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 3 குறிப்புகள்ல இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொல்லி கடந்த வாரம் 1வது குறிப்பை நாம் சிந்தித்து பார்த்தோம். அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு முன்பதாக ஆராதனை என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கத்தை போன செய்தியில நான் கொடுத்திருந்தேன். என்று சொல்லி துதித்தால் என்று நாம் பார்க்கிற போது அது அந்நாளினுடைய ஆராதனையே அங்கு அர்த்தப்படுத்துகிறது. கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அந்நாள் கர்த்தரை ஆராதிக்கிறதை இந்த வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிறோம்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த உண்மையான ஆராதனைனா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த செய்தி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப்ட கேட்டேன், இந்த செய்தி எப்படி, அது என்னுடைய வழக்கம். அவங்க சொன்னாங்க, இந்த ஆராதனைங்கிறதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம், ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அது கூட இருந்திருக்குமோ. ஆனா அந்த விளக்கமும் தேவைதான். ஏன்னா இன்னைக்கு ஆராதனைகள்லாம் எவ்வளவு மோசமானதாக இருக்கு, அதெல்லாம் கூட அதுல நான் குறிப்பிட்டு விளக்கி இருந்தேன். இந்த ஆராதனைங்கிற பேர்ல இன்னைக்கு மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு சேர்ந்து நான் ஆராதிக்கிறேன்னு கடவுளுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி கைகளை அசைத்து உடம்ப அசைத்து அதுதான் ஆராதனைன்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க, துதி ஆராதனை. ஆனா உண்மையிலேயே ஆராதனை வேதபூர்வமாக எப்படிப்பட்டதுன்றத போன வாரம் நான் விளக்கி இருந்தேன். மறுபடியும் நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அது நம்முடைய மனதில் பதிந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆராதனை, அவரை ஆராதிப்பது என்பது என்ன, அதுல சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப அடிப்படையானது கடவுளை பற்றிய சரியான அறிவு. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் என்ன, அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், அவருடைய நோக்கங்கள் என்ன, இது எதுவுமே தெரியாம கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அது அறிவுபூர்வமான ஆராதனையாக இருக்காது. இன்றைக்கு உணர்வு பூர்வமான ஆராதனைக்கு தான் கிறிஸ்தவ உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனா வேதம்
ஆராதனை என்று சொல்லுகிற போது அது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும், அது புத்தி உள்ளதாக இருக்க வேண்டும், கடவுளை பற்றிய சரியான அறிவோடு இருக்க வேண்டும். இப்போ யோவான்ல நம்ம பார்க்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அது எதை அர்த்தப்படுத்துகிறது? இப்ப கடவுளை பற்றின அறிவு இல்லாம எப்படி ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை ஆராதிக்க முடியும்? அப்ப ஆராதனையில ரொம்ப முக்கியமாக காணப்பட வேண்டியது கர்த்தரை பற்றிய சரியான அறிவு. அந்த அறிவோடு தான் அவ்வளோ மகத்துவமான அந்த தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் நம்ம செலுத்தணும். அதையும் அவருடைய சித்தத்தின்படி செய்யணும்னு பார்த்தோம். அது நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கணும், எந்தவித கட்டாயத்தினாலும் இருக்கக்கூடாது, அது நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டும்னு பார்த்தோம். இதுதான் உண்மையான ஆராதனை. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, கடவுளை பற்றிய சரியான அறிவோடு அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய இருதயத்திலிருந்து எவ்வித கட்டாயமும் இல்லாமல் நன்றி அறிதலோடு நன்றி பெருக்கோடு செலுத்துவதுதான் ஆராதனை. அப்படித்தான் அன்னாள் இங்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நாம் பார்த்தோம். பாருங்க, அந்த முதல் 3 வசனங்களுக்கான விளக்கத்தை போன வாரம் பார்த்தோம். அதிலேயே அன்னாளுக்கு கடவுளை பற்றி தெரிந்திருந்த அந்த உண்மைகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிந்தது. அவர் தனக்கு கிடைத்த தனிப்பட்ட நன்மைக்காக அற்புதமாக ஆண்டவரை துதிக்கிறத பார்த்தோம். கடவுளை பற்றிய சரியான அறிவு அன்னாளுக்கு இருந்தது. அந்த அறிவோடு கடவுளுக்குரிய கனத்தையும் மகிமையையும் கடவுளுடைய ஆலயத்தில் நின்று கொண்டு தன்னுடைய பிள்ளைய பால் மறக்க பண்ணின சாமுவேலை கொண்டு வந்து ஏழியின் இடத்தில் ஒப்படைத்து விட்டு அதே ஆலயத்தில் நின்று இருதயத்தில் நன்றி பெருக்கோடு இருதயபூர்வமாக யாருடைய கட்டாயமும் நிபந்தனையும் இல்லாம நன்றி பெருக்கோடு கர்த்தரை ஆராதிக்கிறத தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்க ஆராதனை, ஆராதனை. உங்களுடைய ஒவ்வொரு ஆராதனையும் தனிப்பட்ட குடும்ப சபை ஆராதனைகள் இந்த விதத்துல இருக்குமாறு நீங்க பார்த்து கொள்ளுங்க. இதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. இப்படிப்பட்ட ஆராதனைகளை தான் கர்த்தர் விரும்புகிறார், அவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சரி, இதுல முதல் 3 வசனங்களை போன வாரம் பார்த்தோம். தான் பெற்ற நன்மைகளுக்காக குறிப்பாக ஆண்டவரை அன்னாள் துதிக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய இக்கட்டின் மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் இதே ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த, தன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க கிருபை பாராட்டினதை நினைச்சு தன்னை சூழ்ந்து தனக்கு எதிராக பேசின அத்தனை பேருக்கும் எதிராக அவள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அங்கு துதிக்கிறத நாம பார்த்தோம். கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பரிசுத்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அவரை மாதிரி உறுதியானவர், நம்பி பற்றி கொள்ளக்கூடியவர், நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் என் தேவன் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கைய நாம அவர் மேல வைக்கலாம். எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 2 முறை நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறேன் முதல் வசனத்துல அவர் சொல்லுகிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நான் பெற்ற நன்மைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தல, அந்த நன்மைகள் என்ன நிர்பந்திக்கல. உண்மைதான், ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறார், நிறைந்த நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா என்னுடைய இருதயம் இப்ப கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறது, சந்தோஷப்படுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் வெற்றி சிறந்திருக்கிறேன். யாரெல்லாம் என்னை பார்த்து ஏளனமாக பேசினார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி அங்கு துதிக்கிறத பார்க்கிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற யாவரையும் காப்பாற்றுகிறவரும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரும் நீ போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி துதிக்கிறார். 3வது வசனத்துல, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவர் ஞானமுள்ள தேவன், அவர் சகலவற்றையும் ஞானத்தோடு செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய முக்கிய குணாதிசயங்களான பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய ஞானத்தையும் முன்வைத்து அங்கு கர்த்தரை ஆராதிக்கிறத நாம பார்த்தோம். இன்னைக்கு 2வது குறிப்பை நாம பார்க்கலாம்.
என்னால உறுதியா சொல்ல முடியல இந்த எஞ்சி இருக்கிற 2 குறிப்புகளையும் பார்க்க முடியுமான்னு. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 4-8 வசனங்களையே சில பிரசங்கங்களாக செய்ய முடியும். ஏன்னா அன்னாளுடைய வார்த்தைகள் கடவுளை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிறாள் என்பதை விளக்குகிறது. அப்ப அத நாம ஒவ்வொரு பகுதியாக பார்க்கிற போது கடவுளை பற்றி அன்னாள் கொண்டிருந்த அந்த அறிவு எத்தனை ஆச்சரியமானது. அது நமக்கும் வேணுங்கிற அந்த ஒரு சிந்தனை வேணும். ஆகவே இத 2வது குறிப்பை இன்னைக்கு பார்ப்போம். 3வது குறிப்பு இன்னும் ஆச்சரியமானது. எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறார். ஆகவே அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு 2வது குறிப்பை பார்ப்போம். பொதுவாக கடவுளுடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறாள். 4-8 வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்க வேத புத்தகத்துல கவனிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4-8 வசனங்கள். அன்னாளுடைய ஆராதனையின் ஒரு பகுதி. பொதுவாக கர்த்தருடைய குணாதிசயங்களை எல்லாம், அவருடைய பராமரிப்பின் செயல்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறார். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் சொல்லி ஆராதிக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப சுருக்கமாக அந்த வசனங்கள்ல அன்னாள் எதை முன்வைத்து கர்த்தரை துதிக்கிறாள், ஆராதிக்கிறாள்னு பார்த்தோம்னா, கர்த்தரே மேலே வானத்தில் உள்ளவைகளையும் இந்த பூமியில் உள்ளவைகளையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாள். அவருடைய ஆளுகைக்கு வெளியில் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் அவருடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கா, அவருடைய ஆளுகையின் எல்லைக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய விருப்பத்தின்படி தம்முடைய பரிசுத்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே வல்லமையோடு செயல்படுகிறார் என்பதையே வேதம் போதிக்கிறது. அந்த அறிவோடு இங்கு கர்த்தரை அன்னாள் ஆராதிக்கிறத நாம பார்க்கிறோம். கடவுள் தம்முடைய குணாதிசயங்களின் வெளிப்பாடாக அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, இந்த குணங்களின் வெளிப்பாடாக மனிதர்களின் நிலைமைகளை மாற்றி அமைக்க கூடியவர் என்பதை உணர்ந்தும் ஆண்டவரை இங்க ஆராதிக்கிறத பார்க்கிறோம். இந்த வசனங்கள் முழுவதிலுமே தேவனுடைய வல்லமையையும் பூமியின் மீது அவருடைய ஆளுகையையும் அவள் மறுபடியுமாக சொல்லி துதிக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வசனமாக சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அந்த வார்த்தைகளின் மூலமாக அன்னாள் சொன்னதினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளக்கமாக நாம பார்க்கலாம். இப்ப 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இந்த 4-8 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுளுடைய 7 அற்புதமான குணாதிசயங்களை சொல்லி அன்னாள் ஆண்டவரை ஆராதிக்கிறாள். இந்த 4-8 வசனங்களை உங்க மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. அதுல அன்னாள் ஒவ்வொன்றாக சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கும் போது கடவுளுடைய 7 குணாதிசயங்களை சொல்லி, ஏற்கனவே முதல் 3 வசனங்கள்ல கடவுளுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய ஞானத்தையும் அவள் குறிப்பிட்டு கர்த்தரை ஆராதித்ததை பார்த்தோம். இப்ப 4-8 வசனங்கள்ல கடவுளுடைய 7 குணாதிசயங்களை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறத பார்க்கிறோம். இப்ப நான்
இந்த 1 சாமுவேல் புத்தகம் ஆரம்பிக்கும் போதே அதனுடைய முன்னுரையில உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்தில் இருக்கலாம். இந்த புத்தகம் எழுதப்படுகிற போது அதிகார பிரிவுகளோ வசன பிரிவுகளோ இல்லை. ஒட்டுமொத்தமாக தான் இது எழுதப்பட்டது. பிற்காலத்தில் இந்த வேதம் மொழிபெயர்க்கப்படுகிற போது நம்முடைய வசதிக்காக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதிகார பிரிவுகளாக வசன பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்நாள் கர்த்தரை ஆராதித்த போது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தே வந்திருக்கிறது. இப்ப இதை நம்ம பிரிச்சு படிக்கும் போதும் நாம தெளிவாக புரிந்து கொள்வதற்காக தான் இதை பிரிச்சு படிக்கிறோம். அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. 4வது வசனத்துல பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்கிற அந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் எல்லாருடைய பலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர். அவர்தான் அதிகாரம் உள்ளவர், அவர்தான் ஆளுகை செய்கிறவர். அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கும் மிஞ்சி அப்பாற்பட்டு ஒன்றுமே இல்லை என்பதை பொதுவாக நாம் பார்க்கிற போதும் அன்னால் குறிப்பிட்டு ஒவ்வொன்றாக சொல்லி துதிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாருடைய பலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர். இந்த பலம் என்று சொல்லுகிற போது, பலவான்களின் வில் முறிந்தது என்று சொல்லுகிற போது, ஒவ்வொரு மனிதனாக இருக்கலாம், அது விலங்குகளாக இருக்கலாம், எதெல்லாம் தங்களுடைய வலிமை என்று சொல்லிக்கொண்டு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, புரியுதா, இதுதான் என்னுடைய பலம், இதுதான் என்னுடைய வலிமை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல தங்களை ரொம்ப சிறந்தவர்களாக, வலிமை உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக நினைத்துக் கொள்வார்கள். சிலருக்கு புத்தி கூர்மை இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்து ஆராய்ந்து கவனமா முடிவெடுத்து செய்கிறதுல நான் ரொம்ப சிறந்தவன் என்று சிலர் நினைப்பாங்க. சிலர் பொருள் சம்பாதிக்கிறதுலே அந்த பொருளை சேர்த்து வைக்கிறதுலயும் தன்னை ரொம்ப சிறப்பா உள்ளவர்கள் நினைப்பாங்க. சிலர் தங்களுடைய உடல் வலிமைய ரொம்ப பெருசா நினைப்பாங்க. நான் ரொம்ப பலம் உள்ளவன், ஒரு பெரிய ஈட்டியை கொடுத்தாலும் அந்த ஈட்டியை நான் மடக்கிடுவேன், கடப்பாறையை கொடுத்தாலும் கடப்பாறையை நான் வளைச்சிருவேன், என்னுடைய உடல் வலிமை அப்படிப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல தங்களை சிறப்புக்குரியவர்களாக, பலமுள்ளவர்களாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலும் கர்த்தர் அதிகாரம் உள்ளவர் என்பதை தான் இங்க அன்னாள் சொல்லி துதிக்கிறாள். தன்னுடைய வலிமையின் அகங்காரத்தினால் ஒருவனும் இந்த மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லி துதிக்கிறார். யாரெல்லாம் தனக்கு எதிராக பேசி தன்னை துன்பப்படுத்தினார்களோ, அது ஏளன பேச்சுக்களா இருக்கலாம், அகந்தையான பேச்சா இருக்கலாம், அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒன்றும் பலிக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு மேலாக வல்லமையோடு செயல்பட்டிருக்கிறார். அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய வலிமை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் என்று அன்னாள் இங்கு கர்த்தருடைய அதிகாரத்தை முன்வைத்து எல்லாருடைய பலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளது என்பதை அவள் விவரித்து ஆண்டவரை ஆராதிக்கிறார். இப்ப இதை நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது பல உதாரணங்கள் இருந்த போதிலும் நம்முடைய மனசுல அடிக்கடி வரக்கூடிய ஒரு சம்பவம் இந்த நேபுகாத் நேச்சார். தானியேல் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் கடவுள் அவனுக்கு தன்னை பற்றி அறிவை ஏற்கனவே கொடுத்திருந்த போதிலும், நல்ல கவனிங்க, தன்னை பத்தின அறிவை ஏற்கனவே கடவுள் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்திருந்த போதிலும் அவன் மதிமயங்கி போனவனாக, தன்னுடைய கனவுக்கான அர்த்தத்தை கடவுள் தன்னுடைய மனிதனை கொண்டு நேபுகாத் நேச்சாருக்கு தெளிவாக சொல்லி இருந்த போதிலும் அவன் அதெல்லாம் காதுல வாங்காம தன்னை உயர்த்தினதையும் அதன் நிமித்தமாக கடவுள் அவனை தாழ்த்தினதையும் நம்மால வேதத்துல வாசிக்க முடிகிறது. தானியேல் 4வது அதிகாரம் 29 37 வரை உள்ள வசனங்கள்ல வாசித்து பார்த்தால் அது தெரியும். தானியேல் 4:29, 12 மாதம் சென்ற பின்பு, அதாவது இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்கான அர்த்தத்தை அவன் தானியேலிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டு 12 மாதத்திற்கு பிறகு அவன் என்ன செய்யலாம் பாருங்க, பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் மனசுல ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமை வருது. நான் எவ்வளவு பராக்கிரமமும், நான் எவ்வளவு வலிமையும் நிறைந்தவன், என்னுடைய பலம் எப்படிப்பட்டதுங்கிறத அவன் தனக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறான். என்ன,
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இது நான் கட்டினது, என்னுடைய பலம், என்னுடைய ஞானம், என்னுடைய சிறப்பு. நான் தான் எல்லாரிலும் மேலானவன், நான் தான் எல்லாரிலும் பலம் உள்ளவன், நான் தான் எல்லாரிலும் வலிமையானவன் என்று அவன் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டிருந்தான். 31வது வசனத்துல இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடியே அந்த நேபுகாத் நேச்சாரினுடைய அகந்தை, அவனுடைய பெருமை, எதெல்லாம் தனக்கு ரொம்ப சிறப்பு, வலிமையானது, பலம் உள்ளதுன்னு நினைத்து கொண்டிருந்தானோ அதெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. 33வது வசனத்துல பாருங்க, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. இப்படியே அவன் தாழ்த்தப்பட்டு போனான். ஒரு மிருகத்தை போல அவன் கிடந்து தனக்குள்ளாக இருந்த பெருமைகள் என்ன, தனக்குள்ளாக தான் கொண்டிருந்த மகிமை என்ன, வலிமை என்ன, தான் உயர்ந்தவன் என்பதை நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேபுகாத் நேச்சாரை கீழே விழத்தள்ளி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், உன்னுடைய அதிகாரத்துக்கு மேலானது என்னுடைய அதிகாரம், உன்னுடைய பலத்துக்கு மேலான பலம் என்னுடையது என்று அங்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். 34வது வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அந்த புத்தி சரியான புத்தி. அவர் யார், அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் புரிந்து ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறான். 36வது வசனத்துல பாருங்களேன், அங்க அண்ணால் சொன்ன மாதிரி, இங்க நேபுகாத் நேச்சார் சொன்ன மாதிரி எவனையும் தாழ்த்தவும் உயர்த்தவும் கர்த்தரால முடியும். 36வது வசனத்துல, இவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் திறப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. நேபுகாத் நேச்சார கீழே தள்ளினவரும் ஆண்டவர் தான். மறுபடியும் நேபுகாத் நேச்சார உயர்த்தி அதைவிட மகத்துவமும் மகிமையும் கொடுத்தவரும் ஆண்டவர் தான். 37வது வசனம் முடிக்கும் போது என்ன எழுதி முடிக்கிறார் பாருங்க, ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தக்கூடிய வல்லமையுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நேபுகாத் நேச்சார் இங்கு பாடுகிறான். அன்னால் அது முன்பாகவே பாடிவிட்டான். பலவான்களின் வில் முறிந்தது. யாரெல்லாம் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய மகிமையையும் நான் தான் உயர்ந்தவன் என்று நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்களோ, கர்த்தர் உரைக்கிறார், உங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரம் உடையவராக நான் இருக்கிறேன் என்று அங்கு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்க, யாருடைய துணையும் இல்லைங்க,
எந்தவித பலனும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப தாழ்வான நிலையில பார்க்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டி அவர்களை உயர்த்துகிறார். அந்நாள் கடவுளுடைய பொதுவான பராமரிப்பின் செயல்களை சொன்ன போதிலும் அங்க தன்னுடைய நிலையை ஆண்டவர் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறாருங்கிறத நினைச்சும் அங்கு துதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ முதல்ல இந்த வசனத்துல 4வது வசனத்துல கர்த்தர் எல்லாருடைய பலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர், யாரும் கர்த்தருடைய அதிகாரத்தை மிஞ்சி பலத்தோடு செயல்பட்டு விட முடியாது என்பதை அவள் அங்கு அறிக்கையிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். 2வது, கர்த்தர் எல்லாருடைய ஆகாரத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர். ஒவ்வொரு மனுஷன், பறவை, விலங்குகள், நீர்வாழ் ஜந்துகள் எல்லாம் சாப்பிடுறது யாருடைய கிருபையில, யாருடைய தயவுல, யாருடைய நன்மையில? அதுவும் தேவனுடையது. 5வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில பாருங்க, திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். ரொம்ப திருப்தியாக சந்தோஷத்தோடு இருந்த மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தில் கடவுளை நினைத்து துதிக்க மறந்து போனபடியால் அவனை விழத்தள்ளி அவன் பசியோடு தன்னுடைய வாழ்நாளை கழிக்கவும் தன்னுடைய உணவுக்காக பாடுபட்டு அலைய வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறவரும் கர்த்தர். இதை பாருங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் எனக்கு நல்ல உணவு இருக்கு, எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு நல்ல சுகம் இருக்கு, எனக்கு நல்ல வசதி இருக்கு, நான் ஏன் அவரை தேடணும்னு நினைச்சு போகிற மனிதர்களை ஒரு நாள் கர்த்தர் விழத்தள்ளுவார். ஒரு நாள் நிச்சயம் விழத்தள்ளுவார். அதுதான் இங்க பாடுகிறார், திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்தார். ரொம்ப ஐஸ்வர்யம், செல்வ செருக்குல திளைத்திருந்த மனிதர்கள், கடவுளை நினைக்காதிருந்த போது கடவுள் அவர்களை கீழே தள்ளி கூலி வேலை செய்து ஒவ்வொரு நாளும், உனக்கு பசின்னா என்னன்னு தெரியாம இருந்ததில்ல, அப்ப நீ கடவுளை தேடல இல்ல, அப்ப நீ பசித்திரு, அந்த பசியினுடைய வலியும் வேதனையும் உனக்கு தெரியட்டும். அது மட்டும் இல்ல, ரொம்ப செல்வத்தின் பெருக்கினால் நீ திளைத்திருந்தாய் அல்லவா, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய், வா கீழே இறங்கு, கூலி வேலை செய், டெய்லி போய் நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு. அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டா அதை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவரும் என் தேவன் என்று அவள் அங்கு துதிக்கிறத பார்க்கிறோம். யார் எப்பொழுது எதை சாப்பிட வேண்டும் என்பதையும் ஆளுகிறவர், அதிகாரம் உடையவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிட முடிஞ்சிருதா? நானும் பல நேரங்கள்ல என் வாழ்க்கையில நான் நினைச்சேன், நேற்று நைட்டு கூட நான் அதை அனுபவிச்சேன். இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அது கிடைக்காது. நாம நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற நேரத்துல சாப்பிட முடியாது. அதிலும் கூட அவருடைய ஆளுகை இருக்கிறது. 11 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆண்டவரே இப்ப இப்படிதான் படுக்க வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரேன்னு படுத்துரும். எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர். ஒவ்வொருத்தருடைய கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் அவர். சரிங்களா? 104வது சங்கீதம் இன்னைக்கு வாசிச்சோம்ல, ப்ராவிடன்சியல் அது வருது பாருங்க அழகா. இந்த 104வது சங்கீதத்துல எத்தனை வசனங்கள்ல கர்த்தருடைய அந்த பராமரிப்பின் செயல்கள், அவர் உணவளித்து தன்னுடைய படைப்புகளை பாதுகாக்கிற விதம், உணவளிக்காம தடை செய்கிறது, எத்தனை காரியங்களை சங்கீதக்காரன் பாடி இருக்கிறான். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் நமக்கு அறிவை கொடுக்கும். 104வது சங்கீதம் 14வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14வது வசனம், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அப்ப பூமி இந்த பயிர்களையும் புல்லையும் முளைப்பிப்பதற்கு காரணமானவர் யாருன்னா கடவுள் தான். அவர் தான் அதை செய்கிறார். நீங்க இந்த டிராவல் எல்லாம் பண்ணி போகும்போது பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய கரடு முரடான மலைகளா இருக்கும். அந்த மலைகள்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக செடிகள் முளைச்சிருக்கும். மலையினுடைய உச்சியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் முளைச்சிருக்கும். ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த ஒத்தக்கடை தாண்டி போகும்போது யானைமலைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? மேல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமா மேலே ஏறுறது. நம்ம கீழே இருந்தே போகும்போது பார்க்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாறை, கடுமையான பாறை, கடினமான பாறை. அந்த பாறை இடுக்குகள்ல செடிகளும் பயிர்களும்
இந்த புற்களும் முளைத்திருக்கிறத பார்க்க முடியும். அந்த மலையினுடைய உச்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமமா இருக்கிற இடத்துல மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானது. பாறை வெயில் ஏறும்போது எவ்வளவு சுடும் தெரியுமா, எவ்வளவு கொதிக்கும் தெரியுமா, எவ்வளவு வெப்பம் இருக்கும் தெரியுமா. அந்த வெப்பத்திலையும் வளரக்கூடிய பயிர்களை, தாவரங்களை, புற்களை ஆண்டவர் முளைக்க செய்கிறார். அது மட்டும் இல்ல, மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இதெல்லாம் யார் செய்யறா? ஆண்டவர் தான் செய்யறார். போன வாரம் நான் சொன்ன மாதிரி திராட்சை தோட்டத்துல போய் நின்று பார்த்தா நம்ம கண்ணு ரொம்ப அகலமா விரிஞ்சிடும், வாய் ரொம்ப பெருசா திறந்துரும். அவ்வளவு திராட்சை கொலைகள் பார்க்கவே அவ்வளோ அழகு. அங்க ஃப்ரெஷ்ஷா அதை பறிச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு ருசி. இதெல்லாம் யார் முளைப்பிக்கிறார்? நமக்கேற்ற ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறவர் யார்? தேவன். மறந்துவிடக் கூடாது. சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்கலாம், அது நினைச்ச நேரம் வேட்டையாடி சாப்பிடலாம் முடியாது. எத்தனையோ வேட்டையில தோத்தும் போகும், பட்டினியா கிடக்கவும் முடியும். அதுக்கும் காரணம் யாருன்னா கடவுள் தான். 21வது வசனத்துல பாருங்க, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அந்த சிங்கங்கள் சாப்பிடணும்னாலும் அதுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் யாருன்னா தேவன். 24வது வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் இதெல்லாம். பெரிய பெரிய திமிங்கலங்கள்ல இருந்து குட்டி குட்டி மீன் வரைக்கும் இருக்கு. 27வது வசனத்துல பாருங்க, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எது முதற்கொண்டு? பெரிய திமிங்கலம் முதற்கொண்டு. நாமெல்லாம் நினைச்சிருவோம் இந்த பெரிய திமிங்கலம் வாயை திறந்துகிட்டே போய் சல்லடை மாதிரி நிறைய மீன்களை வாயில வச்சு மூடி சாப்பிட்டுரும். அது வாயை திறந்துகிட்டே போய் சல்லடை மாதிரி மீன்கள் எல்லாம் வாயில வச்சு மூடும் போது அது வாய்க்குள்ள மீன் இருக்கணுமா இருக்க கூடாதான்னு தீர்மானித்திருக்கிறவர் ஆண்டவர். மூடும் போது மீனே இல்ல, வெறும் தண்ணி மட்டும் வெளியே வரவும் முடியும். அதையும் செய்யக்கூடியவர் ஆண்டவர். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். இவ்வளோ அழகா இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார்ல. இதெல்லாம் அடிக்கடி நம்ம வாசித்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம மனசுலாம் ரொம்ப கொழுத்து திமிர் எடுத்துரும். ஆண்டவரை நினைக்க கூடாதபடிக்கு ரொம்ப கொழுப்பெடுக்கக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் யோசிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சில நேரங்களில் என்ன செய்து விடுகிறார்னா, நம்மை கஷ்டத்துக்குள்ள விட்டு விடுகிறார். நீ போ, என்னுடைய நன்மையும் என்னுடைய அருமையும் என்னுடைய பலனும் என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய ஆதரிப்பும் அதை பத்தின ஒரு அருமை உனக்கு தெரியல, நீ போய் கற்றுவான்னு ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். அப்புறம் புத்தி வரும், நேபகாத் நேச்சார் போல மறுபடியும் ஆண்டவர் நோக்கி வந்து ஆண்டவருடைய இப்படித்தான் போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வேத பகுதிகளை குறித்து வைத்து அடிக்கடி வாசித்து ஆண்டவரே எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். 136வது சங்கீதம் 25வது வசனத்துல, சங்கீதம் 136 25வது வசனத்துல, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சங்கீதக்காரன் துதிக்கிறான். யாவுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர்தான். இங்கே அன்னாள் அதை முன்வைத்து துதிக்கிறாள். ரொம்ப செருக்கோட நல்ல சாப்பிட்டு திருப்தியா இருந்தவன் கூலி வேலை செய்யறான், பசியா இருந்தவன் ஆகாரத்தினால் திருப்தியா இருக்கிறான். காரணம் என்ன? கர்த்தர் எல்லாருடைய ஆகாரத்தின் மீதும் ஒவ்வொரு மனிதனுடைய சாப்பாட்டின் மீதும் அவர் அதிகாரம் செலுத்துகிறவராக இருக்கிறார். என்னைக்காவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையானதை வாங்கி போட்டிருக்கேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போறேன். எத்தனையோ பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்டது கிடையாது. நீங்க நன்றி சொல்லி சாப்பிடுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நேரம் சாப்பாடு ஸ்கிப் ஆச்சுன்னா அந்த குடல் கொதிக்கிற கொதி என்னவா இருக்குன்னு தெரியுதா? தலை கிருகிருன்னு சுத்தும். வலது பக்கம் நின்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு, எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி இருக்கு,
சரியா எனக்கு தெளிவா கேட்க மாட்டேங்குதுங்க. அவர் காமிச்சு இதை பாருங்கன்னு சொன்ன கண்ணு அப்படியே மங்களா தெரியும், காது மந்தமா கேட்கும், குரல் சத்தமே வராது, ஏதாவது கொடுத்தாலும் கையை பிடிச்சு வாங்குறதுக்கும் முடியாது. ஏன்னா ரொம்ப நேரம்லாம் இல்ல, 2 நேரம் 3 நேரம் இல்ல, ஒரு நேரம் சாப்பிடாம விட்டா என்னையும் சேர்த்தான் சொல்றேன். எனக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான், படுத்துட வேண்டியதுதான். இனி யாராவது ஊட்டி விட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் எனர்ஜி எந்திரிச்சாதான் உண்டு. அப்படிதான் நம்முடைய நிலைமை. அப்போ 3 வேளை சாப்பிடுறோம். எனக்கு தெரியும் சிலர் 4 வேளை 5 வேளை எல்லாம் சாப்பிடுறவங்களாம் இருக்கு. காலையில ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், சாயங்காலம் இடைப்பட்ட நேரத்துல பிள்ளைய தூங்கிட்டு இருப்பாங்க நினைச்சோன்னா கிச்சன்ல ஏதோ உருட்டுற சவுண்டு கேட்க ஒரு 4:30 மணிக்கு. என்னன்னு பார்த்தா இருந்த சோறு ரசம் வேற என்ன மிச்சம் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு வந்துருவாங்க. அது சாயங்கால உணவாகி போச்சு. அதுக்கப்புறம் இரவு உணவு. உணவுக்கு பிறகு உணவு சாப்பிடுற பழக்கம் நம்ம கிட்ட தான் இருக்கு. என்னது, உணவுக்கு பிறகு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும். ஒரு ஜாங்கிரி பத்தாது, 2 ஜாங்கிரி, குலோப் ஜாமுன், ஒரு கேக்கு, இப்படி ஸ்வீட்டா சாப்பிட்டு இவ்வளவும் சாப்பிடுற அந்த நாக்கு ருசி தெரியுதே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தெரியுதா? தெரிவிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த உணவை உங்க வாயில கொண்டு சேர்த்திருக்கிறவர் ஆண்டவர். எதிர்பார்க்காம வீட்டுக்கு பசியோட வர்ற நேரம் மட்டன் பிரியாணி ரெடியா இருக்கும் போது அது எப்படி இருக்கும்ல, என்ன சந்தோஷம் இல்ல. உடனே ஓடி போய் தட்டெடுத்து பிரியாணியை போட்டு தட்டோட பிறண்டு எதிர்ச்சிடுற ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் சொல்லிக்கிடுவோம், முதல்ல பசி, மட்டன் பிரியாணி கொடுங்க முதல்ல நான் சாப்பிடுறேன்னு ஆன்னு பறக்குறது. அங்க கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்த்து, பசியா வந்தையா, எனக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே, என்னாலும் துதிக்கணும் ஆண்டவர். இப்படியே 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் வேலை. 1/2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் ருசிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அது எவ்வளோ அருமையானதா இருக்கு. அந்த ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும், அது உங்க சரீரத்துக்கும் பிரயோஜனமா இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேருக்கு நோயே உணவுலதான் வருதான். நான் யோசிச்சு பார்த்தேன், நன்றியும் சொல்றது இல்ல, எக்கச்சக்கமா தின்னு போடுறது வயிற்றுல, எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் போட்டுறது. அடுத்த வேளை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த வேளை நான் உயிரோடு இருந்து சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன்னா எனக்கு தெரியாது. சாப்பிடும் போதே காராபுந்தி காராச்சேவ் என்னென்னலாம் இருக்க முறுக்கு எடுத்து எல்லாத்தையும், அது ஸ்நாக்ஸ், இது சாப்பாடு. சிலருக்கெல்லாம் கரமுரன்னு ஏதாவது இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. என் பசங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏதாவது கரமுரன்னு இல்லையா, அந்த பொரிக்காத வடகை இருக்கு, அதான் ரொம்ப கரமுரன் இருக்கும், போயிடுச்சு. அப்படி இவ்வளவு கூட்டு இருக்கு, இவ்வளவு சாப்பாடு இருக்கு. ஒரு கேட்கறதுக்கு விளையாட்டு போல இருந்தாலும் ஒருவேளை உணவு நமக்கு கிடைக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபைங்க. அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுங்க. அதெல்லாம் உணர்ந்து அண்ணால் அங்க ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கணும். எல்லாருடைய பலத்தின் மீதும் கர்த்தர் அதிகாரம் உள்ளவர், எல்லாருடைய ஆகாரத்தின் மீதும் அவர் அதிகாரம் உள்ளவர். 3வது, எல்லாருடைய சந்ததியின் மீதும் கர்த்தர் அதிகாரம் உள்ளவர். 5வது வசனத்துல அடுத்து பாருங்க, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். பலட்சயப்பட்டாள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சோர்ந்து போனாள்னு அர்த்தம். ஏண்டா இத்தனைய பெற்று இன்னும் கஷ்டப்படுறேனே நினைப்பு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒன்ன பெற்று கண்ணும் கருத்துமா வளர்க்கிறவன் ஒருத்தன், 7 பெற்று துன்பப்படுறவன் இருக்கான். ஒன்னொன்னும் அவ்வளோ கஷ்டங்களை கொண்டு சேர்க்க. அதான் அந்த பலட்சயப்பட்டாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தரால் மனிதர்களுடைய சந்ததியை குறுக்கவும் முடியும், பெருகி விருத்தி அடைய செய்யவும் முடியும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவாக உணர்த்துகிறது. எத்தனையோ பேர் வேதத்துல பார்க்கிறோம், எத்தனையோ பெண்கள் மலடியாக இருந்தால்னு பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகளை சொன்ன அண்ணாலே மலடியா இருந்தால், அப்படிதானே, பிள்ளை பெற்க முடியாம இருந்தா, கர்த்தர் தான் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனா இப்போ ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்து பிள்ளையை பெற்றெடுக்க செய்திருக்கிறார். இங்க பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கை ரொம்ப எக்ஸாம்பிள்ங்க நமக்கு. பொருத்தனை செய்த பின்பு யோசிக்காதே, அதை செலுத்துவதில் தாமதப்படுத்தாதேன்னு வேதம் சொல்லுதில்ல. உங்களுக்கு தெரியுமா, சாமுவேலை கொடுத்த பிறகு அண்ணாளுக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சுன்னு? 5 பிள்ளை. 3 மகன்கள்,
2 மகள்கள். ஆக மொத்தம் அண்ணாளுக்கு எத்தனை குழந்தை? 6 பேர். மலடின்னு பேசினவெல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக 6 குழந்தை. அன்னாள் கர்த்தரிடத்தில் தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றி சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஏலி சொல்வாரு எல்கானாவை பார்த்து, ஐயா உம்முடைய மனைவி பொருத்தனை செஞ்சு ஒரு பிள்ளைய கொண்டு வந்து விட்டால, அதற்கேற்ற நன்மைய கடவுள் உனக்கு கொடுப்பார். அங்க பாத்தீங்கன்னா 5 பிள்ளைங்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் செய்வார். எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. சாராளுக்கு இல்லாம இருந்தது, ரெபேக்காலுக்கு இல்லாம இருந்தது, ராகேலுக்கு இல்லாம இருந்தது, இங்க அன்னாளுக்கு இல்லாம இருந்தது. அது போக மனோவாவினுடைய மனைவி பிரேயர் மீட்டிங்ல கூட நம்ம அதை சிந்திச்சு பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா எல்லாருடைய கர்ப்பமும் திறந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்தவர் தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. இப்ப பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து வச்சிருக்கிறோம்னா நம்முடைய திறமையும் தாளந்தும் கிடையாது. உலகம் அப்படித்தான் பார்க்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சுதந்திரம், அவர் கொடுத்திருக்கிற ஈவு, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைத்திருக்கிற பலன். தன்னுடைய வாழ்க்கையில அதை அனுபவித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க செய்த தேவனுடைய அந்த மகத்துவமான செயல்களை சொல்லி அவ இங்கு துதிக்கிறார். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ அதனால் துன்பப்பட்டால் சோர்ந்து போனாள் என்று அங்கு ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். அடுத்து 4வது, கர்த்தர் மனிதர்களுடைய ஜீவனின் மீது அதிகாரம் உள்ளவர். நான் நினைச்ச நாட்கள் என்னால் இந்த பூமியில வாழ்ந்துட முடியுமா? 99 வயசு 6 மாசம் 22 நாள் 12 மணி நேரம் 24 நிமிஷம் 10 நொடி, இவ்வளவு நாள் நான் வாழ்வேன்னு நான் என் வாழ்நாள தீர்மானிக்க முடியுமா? முடியுமாயா? முடியுமானா ஏதாவது பதில் சொல்லுங்க. மண்டைய முடியாதுன்னா ஆட்டுங்கய்யா. நான் கூட ஏதோ தெரியாத கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் போலன்னு மறுபடியும் கேள்வியை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்ன அவ்வளவு கஷ்டமான கேள்வியா? ஒருவேளை நீங்க அந்த வயசு வருஷம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, கடந்து வந்துடணும். அப்படி யாராவது தங்களுடைய வாழ்நாளை தீர்மானிச்சு வாழ்ந்த மனுஷனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? முடியாது. இங்க அண்ணா அதையும் உணர்ந்து சொல்லுகிறா பாருங்க 6வது வசனத்துல, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளையும் தீர்மானித்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர். எந்த நாளில் அவனுடைய வாழ்நாள் முடிய வேண்டும் என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறவர் தேவன். அவர்தான் கொல்லுகிறவர், அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர், அவர்தான் பாதாளத்தில் இறங்க செய்கிறவர். மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை உயிர்ப்பித்து தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறவரும் ஆண்டவர். உபாகமம் 32வது அதிகாரம், உபாகமம் 32-39வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. நானே அவர். எவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு பாருங்க. நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆண்டவருடைய இந்த செயல்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. நேபுகாத்நேச்சார் சொன்ன மாதிரி அவருடைய கையை தடுத்து நிறுத்தி ஏன் செய்கிறீர் என்று கேட்கத்தக்க அதிகாரம் ஒருவனுக்கும் இல்லை. ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார். எல்லா மனிதர்களுடைய ஜீவனின் மீதும் அதிகாரம் உள்ளவர். தங்க பஸ்பத்தை சாப்பிட்டு நான் ரொம்ப நாட்கள் ஆரோக்கியத்தோட உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன்லாம் கூட நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான். தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக அவ்வளோ சிரத்தை எடுக்கிற மனுஷங்கள்லாம் கூட ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. ஆனா அறவேளை தான் உணவு கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா பலத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. இந்த ரோட்ல ஆதரவற்றவர்களை திரிகிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அதுல சிலரெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு அவ்வளவு ஃபிட்டா இருக்கு.
தெருவில் தான் தங்கி இருக்கிறாங்க, தூசி குப்பை எல்லாத்துலயும் தான் இருக்கிறாங்க. சாப்பாடு ரொம்ப ஒரு ஹைஜீனிக் சாப்பாடெல்லாம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல பலசாலியா இருக்கிறான். எப்படி முடியுது? ஆண்டவருடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக தம்முடைய படைப்புகள் அனைத்தையும் பாதுகாக்கிறவர் அவர். சங்கீதம் 50:22. சங்கீதம் 50:22. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இங்க சொல்றாரு, தேவனை மறக்கிறவர்களே. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுடைய நன்மைகளை ஏதோ ஒரு விதத்துல அனுபவிச்சு, கடவுளை பற்றி தெரிஞ்சிருந்து, கடவுளுக்கேற்ற பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழாம சுய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களை எச்சரிக்கிறார். இதை சிந்தித்து பார், இல்லை என்றால் ஒரு நாள் நான் உன்னை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. என் கையில இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை உணர்ந்து கர்த்தர் மனிதர்களுடைய ஜீவனின் மீது அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லி அவள் துதிக்கிறாள். அடுத்து பாருங்க, கர்த்தர் மனிதர்களுடைய செல்வங்களின் மீது அதிகாரம் உள்ளவர். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் கொண்டிருக்கிற உடைமைகள், பொருள்கள், பணம், அவன் அனுபவித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கர்த்தருடைய அதிகாரத்தினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தின் ஆரம்பத்தில் பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். யார் எப்ப தரித்திரம் அடையணும், யார் எப்ப ஐஸ்வர்யம் அடையணுங்கிறதையும் தீர்மானித்து நடத்தி கொண்டிருக்கிறவர் தேவன் என்பதை அவள் அங்கு உறக்க சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 75:7 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நியாயாதிபதி, அவர் நியாயத்தில் சிறந்தவர், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். யாரை எப்ப தாழ்த்தணுங்கிறதும் அவருக்கு தெரியும். அவர் தாழ்த்தும் போது அதிலிருந்து அவனால் தப்பவும் முடியாது. நேபுகாத்நேச்சார் நல்ல உதாரணம் பார்த்தோம். எப்போ உயர்த்தணுங்கிறதும் கடவுளுக்கு தெரியும். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். சவுலை தாழ்த்தி தாவீதை உயர்த்துகிறார். சவுலுக்கு அருமையான சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலின் அரசனாக சவுலே ஓடி ஓடி ஒளிகிறான். நான் எப்படி அரசனாக, எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீதான்ப்பா அரசனாகணும், கர்த்தர் உன்னதான்ப்பா தெரிந்து கொண்டார், வா. அவ்வளோ அருமையான பாக்கியங்கள் எல்லாம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவனோ கர்த்தரை மறந்து போனான். அந்த கர்த்தரை மறந்து போதல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சவுல் ஒரு நல்ல உதாரணம். சவுல் மாதிரி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. சவுல் கர்த்தரை மறந்து போனான், கர்த்தர் அவனை பீறி போட்டார். அவனுடைய மரணம் எவ்வளவு கொடுமையான மரணம் பாத்தீங்களா? அவனை தாழ்த்தி அவனுடைய இடத்திற்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை உயர்த்தி கொண்டு வந்து வைத்தார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும்போது அங்க ஒரு பெரிய மேட்டிமை வந்து விடுகிறது. நான் நல்லா படிச்சேன், நல்ல மார்க் எடுத்தேன், நான் இந்த வேலை என்னுடைய திறமையினால கிடைச்சது, மாசம் இத்தனை 1000 நான் சம்பாதிக்கிறேன், வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாம் நான் சம்பாதிச்சேங்க. வாயை திறந்து கூசாம பேசுற வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நல்லா காது கொடுத்து கேளுங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல, உபாகமம் 8வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இருதயத்துல கூட அந்த நினைப்பு உனக்கு வந்துடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். வீடும் ஆஸ்தியும் பொருள்களும் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்குரிய ஒரு வேலை பார்த்து அந்த வேலையில பொருளை சம்பாதிப்பதற்குரிய அந்த உதவிகளை பலனை கொடுக்கிறவர் எல்லாம் தேவனே. எல்லா மனிதர்களுடைய செல்வத்தின் மீதும் அவர் அதிகாரம் உள்ளவர். அவரால் ஒருத்தனை தரித்திரம் அடைய செய்ய முடியும், ஒருவனை ஐஸ்வர்யம் அடைய செய்யவும் முடியும். யோபுவினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. 1வது அதிகாரத்துல யோபுவினுடைய செல்வ செருக்கை அங்கு பார்க்கிறோம். ஆடுகளும் மாடுகளும் எருதுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் பிள்ளைகளும்
மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்ந்த அந்த யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அதே யோபு முடியும் போது 42வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். ரொம்ப அற்புதமானது என்னன்னா, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோசிச்சு பாருங்க, 500 ஒட்டகம், அதே பயங்கர பெருசு. ஆரம்பிக்கும் போது 500, இடையில துன்பம், முடியும் போது 1000 ஒட்டகம். யோபுவுக்கு அந்த அறிவு இருந்தது. ஏயா இன்னும் உயிரோட வாழ்ந்து நீலாம் சத்துப்போ, சாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆண்டவரை மனசார 2 திட்டிட்டு செத்துப்போ அப்படின்னு போயிட்டா. யாரு? ஒய்ஃப், மனைவி. அங்க யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கைகளிலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருடைய கைகளிலிருந்து தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? என்ன ஒரு அறிவு! யோசிச்சு பாருங்க அந்த யோபுவுக்கு. கடைசி வரைக்கும் அங்க ஆண்டவர் யோபோட மல்லுக்கு நிக்கிறாரு தான். நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லு, நான் கேட்கிறேன். 32வது அதிகாரத்துல அவர் கேட்கிறாரு, அந்த கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட பதில் சொல்றது? சரி, பாப்போம் பின்னாடி. யோபால பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அவர் சொல்ல, மனம் பதறி பேசிட்டேன் ஆண்டவரே. இருந்தாலும் யோபுவினுடைய முன்னிலையை காட்டிலும் அவனுடைய பின்னிலையை கர்த்தர் அற்புதமாக ஆசீர்வதித்திருந்தார். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க இதுக்காக ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கான். ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து ராக்கெட் வேற அடுத்த வருஷம் வாங்க போறானா. அது நடக்கவே நடக்காது. ஆனாலும் அப்படி ஒரு நினைச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? ஏன் எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் தரமாட்டேங்கிறார்? இந்த வண்டியை ரிப்பேர் பார்க்க கூட என்னால முடியல. புலம்புறதை நிறுத்துங்க. இந்த விசுவாசத்தை உங்க மனசுல வைங்க. எனக்கு எப்போ எவ்வளவு தரணும்னு என்னுடைய தேவனுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே தீர்மானித்திருக்கிறார். இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க குறப்பட மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. போதும் என்கிற மனதோடு நீங்க வாழ பழகுவீங்க. பவுல போல எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். காரணம் என்ன? என்னுடைய தேவனை பற்றிய அறிவு. சரிங்களா? அப்ப எல்லாருடைய செல்வத்தின் மீதும் ஆளுகை செலுத்துகிறவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். அடுத்து சொல்லுகிறார், கர்த்தர் மனிதர்களின் அதிகாரத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். 7வது வசனம் கடைசி பகுதி 8வது வசனம். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் மாணவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அப்படியே கொஞ்சம் எஸ்தரை யோசிச்சு பாருங்களேன். எஸ்தர் அடிமையாக போன ஒரு பெண். அடிமையாக போன ஒரு பெண்ணை அத்தனை லட்சம், அத்தனை 1000, அத்தனை 100, அத்தனை 10 எல்லாத்துக்கும் மேல ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் உயர்த்தி வைத்து அந்த ராஜ்யத்தினுடைய பட்டத்து அரசியாக உயர்த்தி வைத்தது யாருங்க? எஸ்தருடைய சாமர்த்தியமா? எஸ்தருடைய அறிவா? அது முழுமையாக கடவுளுடைய செயல் என்று நாம பார்த்தோமா இல்லையா? அங்க இந்த அகாஸ்வேரு ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க, மேட்மேன் பார்த்தோமா? அகாஸ்வேருவே எஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற விதத்தில் கர்த்தர் அந்த காலத்துல எஸ்தரினுடைய செல்வாக்கை உயர்த்தி வைத்திருந்தார். மனிதர்களுடைய அதிகாரத்தின் மீது அதிகாரம் உள்ளவராக உயர்ந்திருந்தவர் தேவன். எவ்வளோ காரியங்களை என்னால சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்ப நம்ம வாசிச்ச தானியேல் 4:35 அவருக்கு முன்பாக பூமியில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் தராசுல படுந்த தூசிய போல. அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் பெரியவன் இல்லப்பா. எந்த மனுஷனும் சொல்லும் போது நம்மெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒரு பொருட்டான்னு யோசிச்சு பார்க்கணும். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதன் அப்படின்னு ஒருத்தனை நினைச்சு பேசுவோம். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ரொம்ப பவர்ஃபுல் மனிதன். இப்போ போன வாரம் ஒருத்தர் பவர்ஃபுல் மனிதன் சொல்லி முன் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரு? வேட்டிக்கன்ல
புதிதாக பதவியேற்றிருக்கிற போப்பாண்டவர், அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் மனிதன் சொல்லுகிறாங்க. இவங்கெல்லாம் பவர்ஃபுல் மனிதர்களா? இவங்க திட்டமிடுகிறதா நடக்குதா? இல்ல, அவர்கள் திட்டமிடுகிறதில்ல. அவர்களுடைய அதிகாரத்துக்கும் மேல அதிகாரத்தை கொண்டிருக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்தி எங்க வைக்கிறார்? பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிறார். அவர் தாழ்த்துகிறவர். ஆமானை தாழ்த்தினாரா இல்லையா? மொர்தேக்காயை உயர்த்தினாரா இல்லையா? எல்லாம் கர்த்தருடைய செயல்கள். பிரசங்கி 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. பிரசங்கி 4:14 சாலமோன் சொல்லுகிறார், அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஒரு அரசனுக்கு மகனா பிறந்து அடிமையா போனவனும் இருக்கிறான், சிறைச்சாலையிலிருந்து அரசனாக உயர்த்தப்பட்டவனும் இருக்கிறான். யாரு இதெல்லாம் செய்கிறது? கர்த்தரே செய்கிறார். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவரை இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்த போது கைது செய்து பிலாத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 19வது அதிகாரம் 10-11 வசனங்கள், அருமையான வசனம். யோவான் 19:10-11 வசனங்கள்ல, அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். ரொம்ப பெரிய, நான் தான் பவர்ஃபுல் மனுஷன் நினைச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிறவர் யாருன்னு தெரியாம கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஜம்பமா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. பரலோகத்திலிருந்து இந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிராமல் இருந்தால். நிருபங்கள்ல வாசிக்கிறோம், ரோமர்ல வாசிக்கிறோம், எந்த அதிகாரமும் கர்த்தரால் வந்திருக்கிறது. எல்லா அதிகாரத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அதை அண்ணால் இங்க சொல்லி துதிக்கிறார். கடைசியாக 7வது, கர்த்தர் முழு பூமியின் மீதும் அதிகாரம் உள்ளவர். 8வது அதிகாரம் கடைசி பகுதியை பாருங்க. பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியின் அஸ்திவாரங்கள்னு சொல்லும் போது நீங்க நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் ஒரு பில்லர் போட்டு அந்த பில்லருக்கு மேல கொண்டு போய் பூமியை வச்சிருக்கிறாருன்னு, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஏன்னா அப்படிதான் நமக்கு சிந்திக்க தோணும். இது அதை அர்த்தப்படுத்தல. எதை சொல்லுகிறது என்றால், கடவுளே இவற்றை படைத்தார், இயங்கக்கூடிய விதிகளை எல்லாம் நியமித்து வைத்திருக்கிறவர் அவரே என்பதை அது காட்டுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிப்பார். வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கடவுள் எப்படி படைத்தார் என்கிற வரலாற்றை அது நமக்கு சொல்லுகிறது. யோபு 38வது அதிகாரம், யோபு 38:4-6 வசனங்கள் பாருங்க. கர்த்தர் யோபுவிடம் கேட்கிறார், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? கேள்வி மேல கேள்வி அடுக்கி கொண்டே போகிற யோபு கிட்ட. இதெல்லாம் யார் செய்ததுன்னு உனக்கு தெரியுமா? இதை செய்தவரோடு வழக்காடும்படிக்கு நீ முன் வந்து நிற்கிறாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். 104வது சங்கீதம் இன்னைக்கு வாசிச்சோம். அதுல 5வது வசனத்துல, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமியை உருவாக்கினவரும் அவர்தான். அந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்க அதை ஆளுகை செய்கிறவரும் அவர்தான். பூமி மேல எது வந்து விழுந்தாலும் அதுக்கு அனுமதி ஆண்டவர் கொடுக்கணும். விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இப்ப இது நடக்கும் அப்ப அது நடக்கும்னு எவ்வளவு சொன்னாலும் கர்த்தர் அனுமதித்தாதான் பூமியில எது நடக்கும். நடக்கும்னு சொல்லுவான், நடக்காம போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுவான். அப்பதான் அவன் நினைச்சதை விட பயங்கரமானது நடக்கும். என்னதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவர் முழு பூமியையும் ஆளுகிறவர். எவ்வளவு ஆச்சரியமான தேவன், யோசிச்சு பாருங்க. அண்ணாளுடைய அந்த ஆராதனை எவ்வளவு புத்திக்கேற்ற ஆராதனை இல்லையா? அண்ணால பார்த்து வியந்து போகிறோம்.
அந்த அன்னாள் அதிகாரத்துல பார்க்கிறது போல அல்ல, ஒரு சிறகு விரித்த பறவையை போல கர்த்தருடைய சமூகத்தில் பறந்து தன்னுடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை கொண்டிருக்கிற நம்பிக்கைகள், கர்த்தருடைய குணாதிசயங்கள் எல்லாம் தன்னுடைய மனதிலிருந்து வெளிப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி துதித்து அங்கு ஆராதிக்கிறத பார்க்கணும். என்ன ஒரு ஞானம் பாருங்க. இப்ப புரியுதா? கடவுளை பற்றின சரியான அறிவு இருந்தா மட்டும்தான் கடவுளை உண்மையாக ஆராதிக்க முடியுங்கிறதுக்கு அன்னாள் ஒரு அருமையான உதாரணம். இந்த 4-8 வசனங்கள்ல 7 கடவுளுடைய குணாதிசயங்களை சொல்லி அவள் துதிக்கிறார். கர்த்தர் எல்லாருடைய பலத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். ஒருவனும் ஒன்றும் கடவுளுடைய பலத்தை மிஞ்சி போய்விட முடியாது. கர்த்தர் எல்லாருடைய ஆகாரத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர். கடவுளே எல்லாவற்றையும் பராமரித்து போஷிக்கிறார். 3வது, கர்த்தர் மனிதர்களுடைய சந்ததியின் மீது அதிகாரம் உள்ளவர். கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளை பிறக்க செய்கிறவர் அவர். அதை தடுத்து நிறுத்தக்கூடியவரும் அவரே. 4வது, கர்த்தர் மனிதர்களுடைய ஜீவனின் மீது அதிகாரம் உடையவர். அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். 5வது, கர்த்தர் மனிதர்களுடைய செல்வத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். பொருளை சேர்த்து சம்பாதிப்பதற்குரிய நன்மைகளை கொடுக்கிறவர் அவரே. செல்வ செருக்கினால் திளைத்திருக்கிறவனை கீழே தள்ள வைக்கிறவரும் அவரே. 6வது, கர்த்தர் மனிதர்களின் அதிகாரத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். எந்த மனித அதிகாரமும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு மேலானது கிடையாது. அவருடைய அதிகாரம் தான் உச்சக்கட்ட அதிகாரம். 7வது, கர்த்தர் முழு பூமியின் மீதும் அதிகாரம் உள்ளவர். அப்போ கடவுளுடைய அந்த சோவனிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சர்வ ஏகாதிபத்தியம், அதை சொல்லி அருமையாக இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். என்ன படிக்கிறோம்? முதலாவது, கர்த்தருடைய அதிகாரத்துக்கு முன்பாகவும் அவருடைய ஆளுகைக்கு முன்பாகவும் நாம் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமான படிப்பு. அந்த கடவுளுடைய 7 குணாதிசயங்களையும் 7 உதாரணங்களோடு விளக்கங்களோடு அண்ணாளுடைய வார்த்தைகளிலிருந்து சிந்தித்து பார்த்தோமே. இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க உங்களை உயர்த்தி வைத்திருந்தால், உங்களை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தால், அதெல்லாம் என்னுடைய பலம், என்னுடைய சிறப்பு, என்னுடைய மகிமை, என்னுடைய நான் அந்த நேபுகாத் நேச்சாரை போல நினைத்திருந்தால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு முன்பாகவும் அவருடைய ஆளுகைக்கு முன்பாகவும் நீங்கள் ஒன்றுமில்லை. பூமியின் ஜனங்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். இங்க அன்னாளுடைய வார்த்தையும் அதை தான் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அவருடைய ஆளுகைக்குள்ளும் அவருடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை இந்த நிலையில் வைத்திருக்கிறவர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அன்னால் தன்னுடைய நன்மைக்காக ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறதை பார்க்கிறோமே. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய நன்மைக்காக ஆராதனை செய்கிறதாக இருக்கணும். அதுவும் அன்னால போல கடவுளை பற்றிய சரியான அறிவோடு ஆராதிக்கிறதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆராதனைகள் எப்படி இருக்கா? கடவுளை குறித்து அறிகிற விதத்தில் நீங்க அறியறீங்களா? கடவுளை குறித்து எங்க அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை தவிர வேறு எங்கும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாதுன்னு நாம நம்புகிறோமே. உங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்போம். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கடவுளுடைய குணாதிசயங்களை சிந்தித்து பார்த்து அவரிடத்துல ஜெபிக்கிறதுலையும் நீங்க எந்த விதத்துல இருக்கீங்கன்னு இன்னைக்கு நீங்களே உங்களுடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்க. 2வது, இன்னொரு முக்கியமான பாடத்தை படிக்கிறோம். இப்படிப்பட்ட மகத்துவமும் மகிமையும் உள்ள தேவன் நமக்கு எந்த நன்மையையும் செய்யணுங்கிற கட்டாயத்துல இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இதை செய்யாம போனீங்க, நீங்க இதை கண்டிப்பா எனக்கு செஞ்சிருக்கணுமே அப்படின்னு போய் கேட்கறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் நன்மையை கொடுக்கிற தேவன், அவருடைய சித்தத்தின்படி நன்மையை கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு நன்மை செய்யணுங்கிற எந்த கட்டாயமும் அவருக்கு கிடையாது. முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கும். அப்படி இருந்தா ஜெபத்துல போய் நீங்க வாதிட மாட்டீங்க. நீங்க எப்படி இதை செய்யாம இருக்கலாம்? நீங்க செஞ்சுதானே ஆகணும். தாழ்மையான ஜெபம் எப்படி இருக்கும்னா, உம்முடைய பிள்ளையாக இருந்த போதிலும் உம்முடைய சித்தத்தின்படி இதை செய்யுங்க ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய சித்தம் என்ன? இயேசு அப்படித்தானே ஜெபித்தார்.
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சில நேரங்கள்ல நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் கடவுளுக்கு விருப்பமாக சித்தமாக இருந்தால் அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அதை கொடுக்காம தவிர்ப்பார். அல்லது சில காரணங்களுக்காக அதை காலம் தாழ்த்தியும் கொடுப்பார். அதெல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர் எனக்கு எதையும் செய்வதற்கு அவர் கடமைப்பட்டவர்னு அந்த நினைப்ப உங்க மனசுல எடுத்துக்கொடுங்க. அவர் எந்த கட்டாயத்திலையும் இல்லை. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கொடுத்து நம்மை ஆதரிக்கிறார். எதுவுமே நம்முடைய தகுதியின் அடிப்படையில நமக்கு கிடைக்கிறதல்ல. இதை கொடுக்கறதுக்கு இவன் தகுதியானவன் நினைச்ச ஆண்டவர் எதையும் கொடுக்கலங்க. அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இந்த சிந்தனை வருதோ அப்பதான் கடவுளுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்த முடியும். இல்ல நான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் தான், ஆண்டவர் இதை எனக்கு நிச்சயம் கொடுத்துதானே ஆகணும், அதனாலதானே நான் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சா அது மேட்டிமையுள்ள இருதயம். இங்க அண்ணால் சொன்ன மாதிரி ஒரு நாள் அந்த மேட்டிமையுள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தாழ்த்துவார். அந்த சிந்தனை இல்லாதபடிக்கு கவனமாக இருக்கு. மூணாவது, உங்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறீங்க? சாப்பாடு விஷயத்துல நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒவ்வொரு விஷயத்துக்காக வாழ்க்கையே நன்றி செலுத்துவதாக, ஆராதிப்பதாக, துதிக்கிறதாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வந்திருந்து ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து, கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் என் வாழ்க்கை இத்தனை சமாதானத்தோடு இத்தனை நன்மைகள் அனுபவித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த துன்பங்கள் எல்லாம் பெருசுல ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜபங்கள்ல ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறீர் யோசிச்சு பாருங்க. அண்ணால் தான் பெற்ற நன்மைகளுக்காக இங்க கர்த்தரை ஆராதிக்கிறா, குறிப்பிட்டு ஆராதிக்கிறா. இந்த வார்த்தைகள் இந்த 4-8 வசனங்கள்ல பொதுவாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கடவுளை பற்றிய ஞானத்தை எல்லாம் விவரித்து ஆண்டவரை துதிக்கிறதப்பா. எவ்வளவு நேரங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கும் நீங்க செலவழிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகள்ல இருந்து வயதான காலத்துல இருக்கிற எல்லோருமே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? ஆலய ஆராதனைக்கு வருகிறதுல எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? அதனாலதான் ஆராதனை கட்டாயப்படுத்தி வர்றதில்ல, கட்டாயப்படுத்தி இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அண்ணால் ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு முன்பாக நிற்கிறத இங்க பார்க்கணும். இதுவரைக்கும் 2வது அதிகாரத்துல 4-8 வசனங்களை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த 2 வசனங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். அண்ணாளுடைய ஞானம் இன்னும் பார்க்க போறோம். இவர் நடக்க போகிற காரியங்களை முன்வைத்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவரை ஆராதிக்கிறத அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம்.